ஹரே கிருஷ்ணா. சிறு குழந்தை தனக்கு என்ன பிரச்சனை என்று கூற முடியாமல் அழுவதைப் போல இந்த ஜட உலகில் மனிதன் தன் உண்மையான பிரச்சனையை பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி என்னவென்று தெரியாமல் கதறி கதறி அழுகிறான். நெல்லும் உமியும் பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும். புத்திசாலி நெல்லில் இருந்து அரிசி எடுப்பான். மற்றவன் வீணான உமியை குத்தி தன் ஆற்றலை வீணாக்குவான். அதேபோல் யார் ஒருவர் வேதங்களில் இறுதி இலக்கு கிருஷ்ணா என அறியாமல் வேதங்களை படிக்கிறாரோ அவர் நேரத்தை வீணடிக்கிறார் என்று பொருள். ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றிய தெய்வீக சிந்தனைகள் மெய்மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தருக்குரிய உண்மையான தகுதியாகும். நீதி சாஸ்திரத்தின்படி விரும்பத்தகாத ஒருவன் மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது. இயற்கையின் சட்டத்தால் துன்பம் அதற்கே உரிய வழியில் நம்மை தேடி வருகிறது. எனவே விளம்பரத்தால் ஒருவர் அதை மிகைப்படுத்தக்கூடாது. உன்னத அறிவியல் அல்லது பகவானை பற்றிய அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள ஒருவர் சூத்திரராகவோ பிராமணராகவோ குடும்பஸ்தராகவோ அல்லது ஒரு சந்நியாசியாகவோ இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவாக இருக்க தகுதியுடையவராவார். நம்மிடம் இருக்கும் ஆற்றல், அறிவு மற்றும் செல்வாக்கு ஆகிய அனைத்தும் நாம் ஒருவருக்கொருவர் எவ்வித நிபந்தனையுமின்றி சேவை செய்ய பயன்படுத்தவே கடவுள் நமக்கு கொடுத்த அழகான பரிசாகும். இறைவன் மற்றும் ஆன்மீக குருவின் கருணையை பிறர் பெறுவதைக் கண்டு ஒரு பக்தர் மனம் மகிழ்கிறார். யார் மீதும் அவர் ஒருபோதும் பொறாமை கொள்வது கிடையாது. பகவத் கீர்த்தனையின் போது நாம் ஒன்று கூடி நர்த்தனம் புரிவது நம்மிடையே நட்பை மேம்படுத்த உதவும். இதனை வேறு எந்த தியான சிகிச்சை முறையும் செய்ய இயலாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அடைக்கலம் பெற ஒருவர் கற்றுக்கொண்டால் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் அவர் அமைதியை பாதுகாப்பார், உணர்வார். ஹரே கிருஷ்ணா.